ஏதாவது ஒரு கீரை, குறிப்பா பொன்னாங்கண்ணி கீரை, கரிசாலை கீரை, கருவேப்பிலை, புதினா, கொத்துமல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண ரெகுலரா சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்க வைட்டமின் ஏ சத்து வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். நெறைய பச்சை காய்கறிகள், கீரைகள் அதிகமா சேர்த்துக்கணும். பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பழங்கள் அதிகமா எடுத்துக்க பழகிக்கணும். அசைவ புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆட்டினுடைய கல்லீரல் உறுப்பு இருக்கு இல்லைங்களா? அத வந்து ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது, அவங்களோட வைட்டமின் ஏ லெவல் வந்து நல்லபடியா ஆரோக்கியமானதாக, ஆக்டிவ் ஃபார்ம் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத தவிர்த்து கொட்டை வகைகள்ல எல்லாத்துலயுமே இருக்கு, வித்துக்கள்ல இருக்கு, குறிப்பா ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல அதிகமா இருக்கு, மீன் வகைகள், சிறுமீன் வகைகள் அடிக்கடி ஏத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை, வைட்டமின் ஏ சத்தை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு, பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அடிக்கடி கர்ப்பம் தரிச்சு அது வந்து அபார்ட் ஆகிட்டே இருக்கு, சரியான முறையில் கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் கரிசாலை பொடி நார்மலாக நம்மளுடைய கடைகளில் கிடைக்கும், இல்லை நீங்களே வீட்டில் இருக்க வயலோரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து நல்ல நிழல் காய்ச்சலாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த கரிசாலை கீரையோடைய பொடி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா நிழல் காய்ச்சலாக காய்ச்சி அந்த இலைகளை மட்டும் எடுத்து அதையும் தனியாக பொடி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சரி பங்கு கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 50 கிராம் அப்படின்னா கரிசாலை பொடி ஒரு 50 கிராம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி ஒரு 50 கிராம், ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அந்த பவுடரில் ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்து அதை தேனில் குழச்சி காலையில் வெறும் வயிற்றுல ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க.